நீங்க இன்ட்ரெஸ்டா மேட்ச் பார்த்துட்டு இருக்கப்போ டேட்டா தீர்ந்து போச்சா, கவலை விடுங்க. இனிமேல் டேட்டாவே இல்லாம மேட்ச் பார்க்கலாம். ஏன்னா நான் சொல்றது உண்மைதான். இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா D2M டெக்னாலஜியை இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. அதை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் ஃபோன்லயே டிவி சேனல்ஸை பார்க்க முடியும், ₹1 செலவு இல்லாம, எந்த ரீசார்ஜும் பண்ணாமலே. எஸ், இந்த D2M டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய FM ரேடியோ மாதிரி தான். நம்ம ஃபோனில் எப்படி எல்லாருக்கும் ஃபோன்லேயும் FM ரேடியோக்கு ஒரு ஆப் இருக்கு. நம்ம அதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரீக்வன்சி செட் பண்ணோம் அப்படின்னா அந்த சேனலை நம்மளால கேட்டுக்க முடியும். அதில் வர பாட்டு, நியூஸ் எல்லாமே நம்மளால கேட்க முடியும். அதுக்கு நமக்கு ஃபோனில் டேட்டா இருக்கணும், இன்டர்நெட் இருக்கணும், ரீசார்ஜ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற எந்த விதமான அவசியமும் இல்லை. அதே மாதிரி நம்ம ஃபோனில் இந்த D2M சிப்பை நம்மளுடைய ஃபோனோட மேனுஃபேக்சரர்ஸே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள எம்பெட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கப்போ நம்மளால எல்லா டிவி சேனல்ஸுமே ஃப்ரீயாக பார்க்க முடியும். எல்லாமே கிடையாது. அந்த காலத்தில் எப்படி நமக்கு இந்த டிவி ஆண்டனா இருக்கு பார்த்தீங்களா, கம்பியா, அதில் நமக்கு இந்த ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸ் எல்லாம் வரும். DD நியூஸு, DD ஸ்போர்ட்ஸு, பொதிகை, தூர்தர்ஷன், இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட சேனல்ஸ் எல்லாமே நமக்கு ஃப்ரீயாக வரும். ஸோ நம்ம அதை ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். எந்த விதமான இன்டர்நெட் கனெக்ஷனோ டேட்டா ரீசார்ஜோ தேவையில்லை. இதுக்காக கவர்மெண்ட் இதை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா, ஒரு பேரிடர் காலத்துல இப்போ நம்ம நாட்டில் ஒரு பெரிய வெள்ளம் வருது, இல்லை மழை அதிகமாக வரப்போகுது, ஒரு முக்கியமான சமயங்கள்ல கவர்மெண்ட் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய அறிவிப்பை கொடுக்கணும். அது மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும். இன்னைக்கு முக்காவாசி இல்லை, நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஃபோனை தான் பார்க்குறோம். டிவி ரேடியோவில் செகண்டரி ஆயிடுச்சு, டிவியை ஃபோனில் தான் பார்க்குறோம். அப்படி இருக்கப்போ ஃபோன் தான் கவர்மெண்ட்டுக்கு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கிறதுக்கு ஒரு மீடியம். அந்த ஃபோனில் கவர்மெண்ட் தெரிவிக்கிற இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு ஒன்றா யூடியூப்ல பார்த்து தெரிஞ்சுப்போம், இல்லைன்னா சோசியல் மீடியாவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். பட் இது எந்த பிளாட்ஃபார்ம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நமக்கு இன்டர்நெட் தேவை. பட் அந்த இன்டர்நெட் தேவை அப்படிங்கிற அந்த பேரியரை உடைக்கிறதுக்காக தான் இந்த D2M டெக்னாலஜி. ஸோ இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டிஷ் ஆண்டனா மாதிரி ஒர்க் ஆகும். இதனால நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் தேவையில்லை. நம்ம எல்லாருமே ஃப்ரீ டு ஏர் சேனல்ஸை நம்ம ஃபோனில் ஃப்ரீயாக பார்க்கலாம். அதை பார்த்து நியூஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மக்களுக்கு கவர்மெண்ட் தெரிவிக்க வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோன்லேயே ஃப்ரீயாகவே டிவி சேனலை பார்த்துக்கலாம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸ்டே அப்டேட்டட் வித் GK Bytes.